பார்வதியிடம் மொத்த உண்மையும் போட்டு உடைத்த மனோன்மணி. நடந்தது என்ன தெரியுமா? இப்போ வரைக்கும் நம்ம மகேஷ் பார்த்தோன்னாக்கா, இந்த பார்வதியோட புள்ளன்னு சொல்லிட்டு தான் அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மனோன்மணி பார்த்தோன்னா, அவங்களுக்கும் பார்த்தோன்னா விஷயம் தெரிஞ்சு எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா இந்த ஏலத்தில் இந்த செயினை யாரு தான் பார்த்தோன்னா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்தோன்னா இந்த பார்வதி வாங்கி அதுவுமே பார்த்தோன்னாக்கா மித்ரா கழுத்தில் போட்டுவிட்டு இந்த மகேஷுக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பார்த்தோன்னா ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் பார்த்தோன்னாக்கா நடக்க போகிறது கிடையாது. அந்த இடத்துல பார்த்தோன்னா எல்லா உண்மையும் கூடிய சீக்கிரம் பார்த்தோன்னா வெளியே வரப்போகுது. அதில் இந்த மித்ரா தான் பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணுவா அப்படின்றதும், இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா இந்த மகேஷ் இப்போ பார்த்தோன்னா இந்த பார்வதியோட புள்ள இல்லை அப்படின்ற ஒரு உண்மையும் அந்த இடத்துல தெரிய வரப்போகுது. இதை ஏன் பார்த்தோன்னா அந்த இடத்துல வச்சு சொல்கிறாங்கனாக்கா, அப்போ தான் எல்லோரும் முன்னாடியும் பார்த்தோன்னாக்கா என்ன ஆகும், பார்வதி இதை ஏற்றுப்பா, இல்லைன்னா நாம் தனியாக சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு பார்த்தோன்னா இந்த மனோன்மணி அங்கே போயிட்டு எல்லா உண்மையும் போட்டு உடைக்க போகிறாங்க. என்னதான் இந்த மகேஷ் என்னோட புள்ளே இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தோன்னாக்கா என்னால் விட்டு கொடுக்க மனசு வரலை. எவ்வளவோ பார்த்தோன்னாக்கா நானும் போராடி பார்த்துட்டு அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான். ஆனால் என்னாச்சுன்னாக்கா அவன் இப்போ இருக்கிற நிலைமையிலே கூட இருக்கட்டும், பரவாயில்ல, எனக்கு என் புள்ளே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி மனோன்மணி ரொம்பவும் பார்த்தோன்னாக்கா இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்த முடிவும் ரொம்பவே சூப்பர்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல சொத்துக்காக தான் இந்த மித்ரா கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்றது நல்லாவே தெரியும். இப்போ மகேஷ் அவங்களோட புள்ள இல்லை, இந்த பார்வதியோட புள்ள இல்லைன்னா அந்த இடத்துல இந்த சொத்து அவனுக்கு எதுவும் சேராது இல்லைங்களா? அதனால் நாம் பார்த்தோன்னாக்கா மகேஷை கல்யாணம் பண்ணினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றத அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் காலகட்டத்தில் பார்த்தோன்னாக்கா என்னதான் இருந்தாலும் இது எல்லாமே பார்த்தோன்னா பார்வதியோட புள்ள இல்லைனாலும் அந்த இடத்துல பார்வதியோட வீட்டுக்காருக்கு புள்ள தானே, அதனால் இந்த சொத்து மகேஷுக்கு கண்டிப்பாக சேரும் அப்படின்றதும் அந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க மித்ரா. இப்போ ஏன்னா கோல் போடுறதுனா இந்த செம்சைட் கோல் போடுறதுனா மித்ராவை அடிச்சுக்க ஆளே கிடையாது இல்லையா? அங்கே பல ட்ராமாவை நடித்து அவங்களும் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம மகேஷ் மனசில் அவங்களால இடம் பிடிக்க முடியல. ஒரு பக்கம் இந்த பிரச்சனை தெரியாமல் இந்த பார்வதி மகேஷ்க்கு மித்ராவும் கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுவுமே இப்போ போட்டு வடிச்சிட்டாங்க. ஆனந்தி கர்ப்பத்துக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தெரியாமல் முடிச்சிட்டு இல்லையா? அதுலேயுமே பார்த்தோன்னாக்கா வசமாக நம்ம மகேஷ் சிக்க போகிறாங்க. அவருக்கு எல்லா சைடும் சுற்றி பிரச்சனை மட்டும்தான் இப்போ காத்துட்ருக்கு. அவர் அதெல்லாம் தாண்டி வருவாரா, இல்லைனா பார்த்தோன்னா அதே பிரச்சனை மாட்டி சிக்கி தவிப்பாரான்னு தெரியல. போக போக பார்த்தோன்னாக்கா இந்த மகேஷ் என்ன பண்ண போகிறாருனாக்கா, நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தற்கொலைக்கு கூட பார்த்தோன்னா அவர் முயற்சி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதனாலனா இப்போ பெத்த தாயுமே இவங்க கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் ஆனந்திக்கு இந்த மாதிரி நாம் தான் பிரச்சனையை பண்ணி விட்டுட்டோன்னு சொல்லி அவர் பார்த்தோன்னா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம மனோன்மணி அம்மாவை அவர் ஏற்றுப்பாரா மாட்டாரா அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.